ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ருச்சிமா. ஒரு பிரம்மாண்டமான நீலவானத்தின் ஒரு கோடியில் வெண்மதி என்ற ஒரு சின்னஞ்சிறிய குட்டி மேகம் மிதந்து கொண்டிருந்தது. அது மற்ற காரிருங்களைப் போல பெரிதாகவோ அல்லது இடியோடு கூடிய அசுர பலம் கொண்டதாகவோ இல்லை. வெறும் பஞ்சு போல மென்மையான ஒரு எளிய வெண்மேகம். வானத்தில் இருக்கும் பெரிய பெரிய கருமேகங்கள் நீ ஒரு சொட்டு மழையை கூட தர முடியாது. வெற்று புகை, உன்னால் இந்த பூமிக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று ஏளனம் செய்தனர். வெண்மதி அவர்களின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே வானத்தில் அலைந்து திரிந்தாலும் தன் மனதில் எப்படியாவது ஒரு வறண்ட நிலத்திற்கு தன் உயிரை தந்து உதவ வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அது காற்றில் மெதுவாக மிதந்து சென்று பூமியில் இருக்கும் காடுகளையும் நதிகளையும் ஆவலோடு பார்த்து தன் மலையை தர சரியான இடத்தை நாடி தேடியது. ஒரு நாள் அது ஒரு வறண்ட பாலைவனத்தின் நடுவே இருந்த ஒரு சிறிய காய்ந்த புல்வெளி தாவரத்தை கண்டு தன் பயணத்தை அங்கே நிறுத்தியது. அந்த சிறிய பாலைவன தாவரம் தண்ணீரின்றி தன் இலைகள் கருகி மரணத்தின் விளிம்பில் தன் இறுதி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு வாடி நின்றது. வானத்தில் இருந்த பெரிய கருமேகங்கள் அந்த பாலைவனத்தை கடந்து செல்லும் போது, இந்த வறண்ட நிலத்திற்கு நாங்கள் ஒரு சொட்டு நீரை கூட தரமாட்டோம், எங்கள் மலை பெரிய நதிகளுக்கு மட்டும்தான் என்று கர்வத்தோடு கத்தின. வெண்மதி அந்த சிறிய தாவரத்தின் கஷ்டத்தை கண்டு நெஞ்சு உருகி தன் குட்டி உடலை அசுர வேகத்தில் சுருக்கி தன் ஒட்டுமொத்த உயிரையும் மலையாக மாற்ற துணிந்தது. அது தன் வெண்மை நிறத்தை கருப்பாக மாற்றி எவ்வித இடி சத்தமும் இன்றி அமைதியாக தன் உடலின் ஒவ்வொரு துளியையும் அந்த தாவரத்தின் மீது வாரி வாரி பொழிந்தது. வெண்மதி என்ற அந்த சிறிய மேகம் பூமியில் மழையாக உதிர்ந்து தன் உருவத்தை முற்றிலும் அழித்து கொண்டு அந்த பாலைவன தாவரத்திற்கு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுத்தது. மழைத்துளிகள் பட்ட அடுத்த வினாடி காய்ந்து கிடந்த அந்த தாவரம் அசுர வேகத்தில் தன் பச்சை நிறத்தோடு சிலிர்த்து எழுந்து ஒரு அழகான பூவை மலர செய்தது. வெண்மதி என்ற அந்த மேகம் வானத்தில் முற்றிலும் மறைந்து போனாலும் அதன் தியாகத்தால் அந்த பாலைவனத்தின் வறண்ட பகுதி ஒரு அழகான பச்சை சோலையாக மாறியது. வானத்தில் இருந்த பெரிய கருமேகங்கள் தங்களின் கர்வத்தால் பெய்த மழையெல்லாம் கடலில் கலந்து வீணாக போனதையும், இந்த சிறிய மேகத்தின் தியாகம் பூமியை வாழ வைத்ததையும் கண்டு வெட்கி தலை குனிந்து நின்றன. உருவத்தில் பெரியதாக இருப்பதோ அல்லது அசுர பலம் கொண்டதாக இருப்பதோ கௌரவம் அல்ல. சக உயிரின் பசியை தீர்க்க தன் உயிரையே தருவதே உண்மையான பலம் என்பதை வானமே உணர்ந்தது. அந்த பாலைவன தாவரம் வளர்ந்து ஒரு பெரிய சோலையாக மாறி தேடி வரும் அத்தனை பறவைகளுக்கும் அந்த சிறிய மேகத்தின் தியாக கதையை தன் இலைகளின் அசைவால் பாடிக்கொண்டே இருந்தது. பூமியின் வறட்சியை தன் அன்பால் மாற்றிய அந்த சிறிய மேகத்தின் கதை அந்த வானத்தின் அத்தனை புதிய மேகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடமாக அமைந்தது. இல்லாத வசதிகளை நினைத்து கவலைப்படாமல் நம்மிடம் இருக்கும் எளிய அன்பை கொண்டு எப்படி உலகை வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு அந்த மேகத்தின் வாழ்க்கையே சாட்சி. வெண்மதியின் தியாக வாசம் இன்றும் அந்த பாலைவன காற்றில் ஒரு புதிய விடியலின் நம்பிக்கையாக வீசிக்கொண்டே இருக்கிறது. பெரிய மேகங்கள் தங்களின் தவறான கர்வத்தை முற்றிலும் துறந்து இனிமேல் பூமியின் வறண்ட பகுதிகளுக்கே தங்களின் மழையை வாரி வழங்க வேண்டும் என்ற புதிய வாழ்வியல் விதியை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டன. அவை தினமும் அந்த பாலைவன சோலையின் மீது வந்து தங்களின் நிழலை தந்து அந்த தாவரங்கள் மேலும் பிரம்மாண்டமாக வளர்வதற்கு காரணமான உன்னதமான காவலாளிகளாக மாறின. வானமும் பூமியும் சேர்ந்து ஒரு புதிய பாச பிணைப்பை உருவாக்கி மனிதர்களின் சுயநல உலகத்திற்கு மத்தியிலும் ஒரு புதிய இயற்கை மாற்றத்தை காட்டின. நாட்கள் செல்ல செல்ல அந்த பாலைவன சோலை நாட்டின் மிகச்சிறந்த
பல்லுயிர் பெருக்க மையமாக மாறி பலதரப்பட்ட விலங்குகளும் பறவைகளும் புகலிடமாக திகழ்ந்தது. எத்தனையோ வறண்ட நிலத்து உயிரினங்கள் தங்களின் தாகத்தை தீர்த்து கொள்ள இந்த சோலைக்கு வந்து அந்த சிறிய மேகத்தின் தியாகத்தை நினைத்து போற்றின. சின்னஞ்சிறிய மேகத்தின் ஒரு துளி அன்பு ஒட்டுமொத்த பாலைவனத்தின் விதியாக மாறி மனிதர்களின் பேராசைக்கு ஒரு பெரிய சவாலாக அங்கே நின்றது. பணம் கொடுத்தால் உலகத்தில் இருக்கும் அத்தனை நவீன எந்திரங்களை வச்சு இயற்கை மழையை உருவாக்கி விடலாம். ஆனால் ஒரு சிறிய மேகத்தின் தூய்மையான அன்பை ஒருபோதும் விலைக்கு வாங்கவே முடியாது. அந்த சோலையில் இருந்த பறவைகள் தங்களின் கூடுகளில் அந்த மேகத்தின் நினைவாக ஒரு சிறிய வெண்றையை வச்சு தங்களின் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் நன்றியோடு வாழ்ந்தன. காலத்தின் சக்கரம் சுழலும் போது சுயநல கர்வங்கள் மற்றும் போலி பெருமைகள் அனைத்தும் காய்ந்து உதிர்ந்து இறுதியில் உண்மையான அன்பின் தியாகம் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். வெண்மதி என்ற அந்த மேகம் பூமியின் மண்ணோடு மண்ணாக கலந்து தன் கடந்த கால அவமானங்கள் அனைத்தையும் ஒரு உன்னதமான பசுமை சரித்திரமாக மாற்றி அமைத்தது. வெண்மதியின் வம்சாவளி மேகங்கள் இன்றும் வானத்தில் மிதக்கும் போது பூமியின் வறண்ட பகுதிகளை தேடி சென்று தங்களின் அன்பை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. வெளிப்புற போலி கௌரவங்களை விட தன் நெஞ்சத்திற்குள் இருக்கும் யதார்த்தமான அன்பும் தியாகமுமே ஒரு உயிரின் ஆகச்சிறந்த அடையாளம் என்பதை அந்த மேகத்தின் கதை உணர்த்தியது. வாழ்க்கை என்ற வானத்தில் சுயநலமும் போலி பெருமையும் என்பது சத்தம் போட்டுவிட்டு மழையில்லாமல் கடந்து போகும் கருமேகங்களை போன்றது. அது யாருக்கும் உதவாது. ஆனால் உங்களின் எளிய அன்பும் தியாக குணமும் என்பதுதான் தன் உருவத்தை அழித்து கொண்டும் பூமியை காக்கும் குட்டி மேகம் போன்றது. அது உலகம் உங்களை மதிக்காவிட்டாலும் ஒரு உயிரை காப்பாற்றும் வெளிப்புற போலி அந்தஸ்துகளை தேடி ஓடாமல் உங்களால் முடிந்த ஒரு சிறிய நன்மையை சக உயிருக்கு செய்ய பழகுங்கள். அந்த சிறிய மேகத்தை போல நீங்களும் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு சிறு துளியாக இருந்தாலும் சிறிய ஒரு துளியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். அதுவே உங்களின் ஆகச்சிறந்த தன்னம்பிக்கையின் ஊற்று. இந்த மேகங்களுக்கு நடுவில் இந்த சிறிய மேகமே பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி, சிறிய மேகமாக இருந்தாலும் அது தன் உயிரை கூட கருதாமல், தனக்கு வேண்டியதை யாரிடமும் கேட்காமல், அடுத்தவர்களின் பேச்சை காதில் வாங்காமல், தனக்கு தெரிந்ததை தனக்கு பிடித்ததை மட்டும் செய்தது. அதே போல் நீங்களும் செய்யுங்கள். அடுத்தவர்களுக்கு அது மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.